Hi friends, வணக்கம் and welcome to Rusipoma. என்னோட ஸ்டைல்ல முட்டை சாதம் எப்படி செய்யறதுங்கறத பார்த்தறலாமா. ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யறதுங்கறத வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் பார்த்தறலாங்க. 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க, விதை தெரிக்கும். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிரலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூட நீங்கள் கேரட், கேப்சிகம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லை. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு முட்டை சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், சாதம் போட்டு கிளறியும் சாப்பிட்லாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். சீரகத்தையும் மிளகையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. முட்டை நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆயிடுச்சுங்க பாருங்கள். இன் பிட்வீனில் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். முட்டை சீக்கிரமாக குக் ஆகிடும். வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள்லேயே வெள்ளை மிளகுத்தூள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையிலலாம் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பெப்பர் போடுவாங்க, அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக மணக்க கடையில் கிடைக்கிற மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.